என் அன்பு செல்லமே, உன்னை பற்றி உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகத்திற்கு காட்டு. உன்னை பற்றி உயர்வாகவே நினைத்துக்கொள். உனக்குள் இருக்கும் உன்னை நீ நம்ப. உன்னால் முடியாது என்பது எதுவுமே கிடையாது. உன்னை முதலில் நீ தாழ்வாக நினைக்காதே. சில விஷயங்கள் உன்னால் முடியாது, என்னால் இதற்கு சரி வராது என்ற எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடாதே. உன்னால் முடியாது என்பது எதுவும் கிடையாது. நீ யாருடைய குழந்தை? இந்த சாயுடைய குழந்தை. இந்த சாயால் முடியாதது எதுவாவது இருக்கிறதா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை எந்த விதத்தில் கைவிடுவேன்? நடந்து முடிந்தவை பற்றி பேசுவது எந்த பயனும் இல்லை. இனிமேல் நடக்கப் போவதை நினைத்து விழித்துக்கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ நடந்ததை பற்றி யோசித்துதான் உனக்கு என்னால் முடியாது என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இனி எல்லாம் அப்படி கிடையாது. என்னை நாடி அப்பாதான் எல்லாம் என்று ஓடி நீ வந்துவிட்டாய். திரும்ப எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? தங்கமே, உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்லத்தானே என்னை நம்பி வந்தாய். நல்ல பாதையில்தான் நீ பயணிக்கிறாய். அதில் மாற்றம் கிடையாது. இனியாவது பயமில்லாமல் இரு. கடவுளிடம் ஒரு முறை நம் முழு மனதுடன் சரணடைந்து விட்டால் அவர் நம்மை எல்லா வகையிலும் காத்து நிற்பார். தங்கமே, வா, என்னுடைய அருகில் வா. உன் துன்பம் எல்லாம் துளைந்து போகும். துரோகம் எல்லாம் அழிந்து போகும். கவலை வேண்டாம். உன்னோடு நான் பேசுவேன். எப்பொழுதும் எந்த நொடியும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். கவலை எப்பொழுதும் உன் கூட இருக்காது. ஆனால் சாயோ எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பேன். உன் மனதில் எத்தனை விதமான கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை தூக்கி எறிந்துவிட. கவலைகள் வேண்டாம். எல்லாம் சுபமாகிவிடும். தைரியத்தை இழந்து விடாதே. இந்த சாய் கருணை உள்ளவன். உன்னை ரட்சிப்பேன். வீட்டுக்கு வந்து உன் அனைத்து உறவுகளையும் காப்பாற்றி நல்வழி நடத்துவேன். அமைதியாக இரு. தைரியமாக இரு. கவலையை விட்டுவிடு. நம்பிக்கை என்னும் இடத்தை எனக்கு கொடு. உன் நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிறைவேற்றி தருவேன். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நான் சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்து விடுகிறேன். உன் பிரச்சனைகள் நிறைவேறும். நீ நம்பிக்கையுடன் முயற்சி செய்யும் அனைத்திற்கும் இந்த சாயே உறுதுணையாக இருப்பவன். அமைதியாக இரு. கோபத்தில் பேசாதே. அவசரத்தில் முடிவு எடுக்காதே. குழப்பத்தில் வாக்கு கொடுக்காதே. அடுத்தவர்களை நம்பி வாழ்க்கையை இழக்காதே. உனக்கு ஏதேனும் துன்பமும் சோதனை இருந்தால் அந்த சோதனைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு துன்பங்களை என் காலடியில் போட்டுவிட்டு அமைதியாக இரு. என் பாதத்தை நீ எப்பொழுது தொட்டு உன் தலையை வைத்து வணங்கினாயோ அந்த நொடியே நீ என்னுடைய மனதில் வந்துவிட்டாய். உனக்கானதை செய்ய நான் துவங்கிவிட்டேன். நான் இருக்கும் பொழுது கவலைப்படக்கூடாது. நீ விரும்பாத துன்பமே உன்னிடம் வரும்பொழுது நீ விரும்பியதும் நிச்சயமாக உன் கையில் வந்து கிடைக்கும். இங்கு வாக்கு கொடுத்த நான் வாக்கு மீற மாட்டேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாய். உன்னுடைய மனதை பற்றி உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உன்னுடைய எதிர்காலம் இருண்டு விட்டது என்று புலம்பாதே. என்னிடம் ஒப்படைத்த எதிர்காலம் எப்படி இருட்டாகும்? எல்லாம் பிரகாசமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது நீ பார்க்கும் பொழுது சில இருட்டுகள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் சீக்கிரத்தில் அந்த இருட்டுகளானது உன்னை விட்டு நிரந்தரமாக மறையும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். உன் சாய்ராம்.